எல்லாம் ஆயத்தமா இருக்கீங்களா? ஆமென். எத்தனை பேர் நோட் புக் எடுத்து வந்தீங்க? எத்தனை பேர் நோட்ஸ் எடுக்கிறீங்க? அடுத்த வாரம் பாஸ் அவுட் பண்ணிடுங்க. கொஞ்சம் நான் செக் பண்ணணும் எல்லாம் எத்தனை நோட்ஸ் எடுக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற நோட்ஸ் மாத்திரம் இல்லை, நான் சொல்றது அப்படியே எழுதுங்க. ஆண்டவர் உங்களோடு என்ன பேசினார், பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த சம்பவத்தின் மூலம் அல்லது இந்த பகுதியில் ஆண்டவர் என்னோடு என்ன பேசினார், நான் என்ன கற்றுக்கொண்டேன், அதை எழுதுங்க. அது ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்க. ஆண்டு நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். வாருங்கள், கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். உங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக மீண்டுமாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவர் இந்த வேலையில ஒரு வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். ஆண்டவர் நீர் எங்களோடு பேசும்படியாக எங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, help us to understand, help us to listen to your voice, listen to your words. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேச எங்கள் தாழ்த்துகிறோம். எல்லா தடைகளும் எடுத்து போடுங்க. ஆண்டவர் உதவி செய்யும். அப்படி தாழ்த்துகிறேன். நீர் எங்கள் யாவரோடு பேசும். நமக்கு துதிகர மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு தலைப்பை பார்த்தீங்கன்னால், is it God's will? இது தேவனுடைய சித்தமா? What is that? ஆண்டவரோடு பேசின காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இது தேவனுடைய சித்தம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிறந்தது தேவனுடைய சித்தமா? ஹல்லேலூயா. தாயின் வயிற்றில் உருவாக முன்னே நம்மை பேர் சொல்லி அழைத்தவர். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையானது அது தேவனுடைய சித்தப்படி, சித்தத்தின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அதுதான் இப்ப கேள்வி. நம்முடைய வாழ்க்கை அது தேவன் கொடுத்துட்டாரு, நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார், நம்ம விசுவாசிக்கிறோம். நம்மை மகன் என்றும் மகள் என்றும் தெரிந்து கொண்டார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். நம்மை தேடி வந்த ஆண்டவர் என்று நாம் விசுவாசிக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது, ஆனால் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை அது தேவனுக்கு சித்தப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக, புறம்பாக, விரோதமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஆவினோ இது எப்படி தெரியும்? நான் சரியாக தான் போயிட்டு இருக்கேனா? ஒரு ஜிபிஎஸ் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் இருக்கு, அது வேஸ் இருக்கு. அதை தட்டிட்டு நம்ம போகும்பொழுது சம்டைம் அது கூட நம்ம லாஸ் பண்ணிடுவோம். சீலாப்பா ஒரே மாரி கிட்ட பார்த்து இருக்கும்போது திடீர்னு திருப்பியும் ஒரு யூட்டன் போட சொல்லுவோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி யூட்டன் போடுறதுக்கு என்ன வழி இருக்கு? எது நமக்கு ஜிபிஎஸ் ஆக இருக்கிறது? யார் நம்மோடு வருகிறார்? அப்ப யாருக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தேவனை மகிமைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தேவனை பிரியப்படுத்தி தேவனுடைய சித்தப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? சிலர் அல்லது பலர் சொல்லுகிற காரியம் இதுதான். பார்த்தீங்கன்னா, தேவ சித்தம் இல்லை என்றால் ஆண்டவர் இது நடக்காம செய்திருக்கலாமே, அல்லது ஆண்டவர் ஏன் இதை அனுமதித்தார், ஆண்டவர் ஏன் தடுத்திருக்கலாமே, அப்ப இதெல்லாம் சரியா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அல்லது ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா, ஆண்டவர் தான் அனுமதிச்சாரு, நான் ஆண்டவர் தான் நம்பி இருக்கேன், செய்யறதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இன்னைக்கு கேள்விகள் யாரு கேட்ட போது, ஆண்டவருக்கு தெரியாதா, ஆண்டவருக்கு சொல்ல தெரியாதா, இல்லை என்னை தடுத்திருக்கலாமே. நிறைய இப்படி பார்க்கும்போது வேதனைகளாக இருக்கிறது. இப்படி பல கேள்விகள் சுற்றிலும் இருக்கிறது, அது கேட்கப்படுகிறது, அது வேதனையாக. But which is God's will? Why it's happened? Why it's happened to me? ஏன் இது நடக்குது, அல்லது ஏன் எனக்கு இது நடக்குது, இது தேவனுடைய சித்தமா என்று நாம் கேட்டு வாழ்கிறோமா, அல்லது அதுபடி நம்ம போய்கொண்டே இருக்கிறோமா? ஒரு பிரேக் இல்லாம இந்த ஜிபிஎஸ் யூட்டர்ன் பண்ண சொன்னாலும் யூட்டர்ன் பண்ணாம நம்ம போயிட்டு இருந்தா என்ன நடக்கும்? எங்கேயோ போய் சேர்ந்துருவோம்ல. பாதை தெரிஞ்ச பரவாயில்ல, அது வேற பாதையை காட்டுது, பரவாயில்ல, இந்த பாதை நமக்கு தெரியல, போயிடலாம். ஆனால் தெரியாத ஒரு இடத்துல அது யூட்டர்ன் பண்ண சொல்லியும் நம்ம பண்ணாம போயிட்டு இருந்தோமா, வேற எங்கேயோ போய் சேர்ந்துருவோம். அப்புறம் ஆமா இல்லைங்களா, போக வேண்டிய இடத்துக்கு, பரலோக வாசலுக்கு போய் செல்ல முடியுமா? அப்ப இது தேவனுடைய சித்தமா?
அதன் அடிப்படையில் இன்னைக்கு நிறைய உதாரணங்களை கொடுக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான, ஏன்னா பாசிட்டிவோட நெகட்டிவ் தாட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது கதை வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் தாட் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க. ஐ பிலீவ் தட். ஸோ அது ப்ராக்டிக்கலாகவும் இருக்குது. ஸோ பாசிட்டிவாக சொல்கிறத விட சில காலம் நெகட்டிவாக அதுலேருந்து என்ன கற்றுக்கலாம் அந்த நடந்ததுலேருந்து. ஸோ இன்னைக்கு அது குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ என்னோட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். ஸோ அந்த அதிகாரத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் யாருடைய கதை அங்கே இருக்குது, என்ன நடந்தது, என்ன சம்பவம் இது. 2 சாமுவேல் சாப்டர் 11 வசனம் 1லிருந்து 17 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாசிக்க வேண்டாம். ஸோ பிறகு நம்ம வாசிப்போம் ஒவ்வொன்றாக. ஸோ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா, ஸோ 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம், இந்த 11ஆம் அதிகாரம் வசனம் 1லிருந்து 17 வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னா, the sin of David with Bathsheba. தெரிஞ்சிருக்கோம் என்ன கதை கொண்டு வரோம், என்ன சம்பவத்தை பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு கதை தான். ஆனால் இதில் எவ்வளோ ஒரு லெசனோ காரியங்கள் அடங்கி இருக்குன்னு பார்க்கும்பொழுது நம்ம இதற்கு கொஞ்சம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இது மூலமாக இது தேவனுடைய சித்தமா அல்லது யாருடைய சித்தம், யாருடைய செயல் என்று நாம் பார்க்க இருக்கின்றோம். ஸோ turn with me 2 Samuel chapter 11 verses 1 to 17. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1லிருந்து 17 வரைக்கும் பார்க்கும்போது இந்த கதையில் பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜாவா ஆன பிறகு ஸோ அந்த இடத்துல அவர் எங்கே போகணும்னா யுத்தத்துக்கு போகணும். ஆனால் யுத்தத்துக்கு போகாமல் அவருடைய ஆட்கள் எல்லாம் அனுப்பிட்டு அவர் ஓய்வாக இருக்கார். ஸோ அப்படி ஓய்வாக இருக்கும் பொழுது அவருடைய படுக்கையிலிருந்து எழுந்து என்ன செய்கிறாரு, அவருடைய சத்தம் இல்லாமல் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா அவர் அந்த பால்கனியில் போயிட்டு அப்படியே எட்டி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல என்ன பார்க்குறாரு, பத்ஷிபாலை பார்க்குறாரு. அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு பெண்மணி பத்ஷிபால் குளித்து கொண்டு இருக்காரு. ஸோ அதை பார்த்த பிறகு அவர் என்ன செய்கிறாரு, இறங்கி ஓடிட்டாரா? இல்லை. அவர் என்ன செஞ்சாரு, அவர் யாருன்னு ஆள் அனுப்பி கேட்க சொல்றாரு, விசாரிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் விசாரித்த பிறகு அவருக்கு வந்து சொல்றாங்க இவதான் அவன்னு. ஸோ அதுக்கப்புறம் அவளை சொல்லிட்டு அவளோடு தவறான உறவு கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. ஸோ அவளுக்கு வந்து அவள் கர்ப்பமானான்னு தெரியப்பட்ட பிறகு ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, தன் தவறை விடுறாரா? இல்லை. அவருடைய கணவன் உரியாவை ஸோ போர்ல இருந்து அழைச்சி, ஸோ நீ வீட்டுக்கு போ, ஏன்னா இந்த கவரை இந்த பாவத்தை வந்து அப்படியே மறைச்சிடலாம். ஸோ தன்னால் இவருனால வந்து அவள் கர்ப்பம் செஞ்சாலும் தெரியக்கூடாது. ஏன்னா ஹஸ்பண்ட் வெளியே இருக்கும்போது அப்போ அவங்க மனைவி கர்ப்பம் ஆயிட்டாங்க. அப்போ விளையம் வந்து இப்படி வந்துடும்னு சொல்லி, ஏன்னா அவருக்கு சொல்லப்பட்டுருச்சு, பட்சிப்பா ஆள் அனுப்பிட்டாங்க, இப்போ உன்னால தான் நான் கர்ப்பம் ஆயிட்டேன். அப்போ கணவருக்கு இது தெரியாது, உரியாவுக்கு இது தெரியாது. ஸோ அப்போ அவர் அதை மறைக்கிறதுக்காக அதை கவர் பண்ணுறதுக்கு ஹஸ்பண்டை இப்போ கொண்டு வர்றாரு. ஸோ ஹஸ்பண்டை வந்து என்ன சொல்கிறாரு, நீ வீட்டுக்கு போ, மனைவியோட இரு அப்படின்னு. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, இது சரியில்லையே, நான் வந்து யுத்தத்தில் இருக்கணும், இந்த டைம் வந்து யுத்தமாக நான் வாருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ராஜா அரண்மனையிலே தங்கியது. ஸோ அதுக்கப்புறம் மீண்டும் என்ன செய்கிறாரு, தாவீது அவர்கிட்ட போய் சொல்கிறாரா, நான் பாவம் செஞ்சுட்டேன், தப்பு செஞ்சுக்கல. திருப்பி அவரை குடிக்க சொல்லி அவரை மதுபானம் கொடுத்து ஸோ அவரை வெறிக்கை செய்து அப்பயாச்சும் அவர் வீட்டுக்கு போயிடுவாருன்னு நினச்சாரு, போல. ஸோ எதுக்கு மேலே அவ்வளோ செய்ய முடியாது தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்புறம் யோவா கிட்ட சொல்லி அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் யுத்தத்துக்கு போகும்பொழுது எதிரியை நெருங்கி வரும் பொழுது உரியாவை விட்டு நீங்கள் பின் வாங்கிருங்க, அவன் அந்த இடத்துல மறைக்கப்படணும், அவன் செத்துடணும் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி யார் கையில் கொடுத்து அனுப்புகிறாரு, உரியா கையிலேயே கொடுத்து அனுப்புகிறாரு. ஸோ அதுதான் அங்கே நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவனும் மறித்தான் அந்த யுத்தத்தில். பார்த்தீங்கன்னா அவர் சொன்னபடி, ஏன்னா ராஜாவோட கட்டளை. ஸோ அப்போ அவனை விட்டு பின் வாங்கினாங்க, அவங்க கொன்று போட்டார்கள், உரியாவை கொன்று போட்டாங்க. இப்போ ஹஸ்பண்ட் வந்து தடையாக இருந்தது, அது பண்ணியாச்சு. ஸோ மனைவியை, அடுத்தவனோட மனைவியை, உரியாவோட மனைவியை பத்ஷிபாலை தாவீது சேர்த்து கொண்டார். இது கர்த்தருடைய சித்தமா, இது தேவனுடைய சித்தமா? ஸோ இன்றைக்கு இப்படிதான் பல காரியங்கள். ஸோ இந்த இதே லைனில் இல்லை, பட் வாட் வி ஹேவ் டு லேர்ன், இதற்கு மேலாக அல்லது இதற்கு
மாறாகவோ அல்லது இதற்கு மேலாக நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு நாம் செய்கின்ற சின்ன சின்ன தவறுல உடனே நம்ம ரியலைஸ் பண்ணுறோமா, அல்லது அதுக்குள்ளேயே போய் 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 இன்னும் நம்ம பண்ணிக்கிட்டே போதா? இஸ் இட் காட்ஸ் வில்? ஸோ இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, David sinned with Bathsheba, and David allowed himself to fall deeper and deeper into sin. ஸோ இன்னும் ஆழமா ஒரு பாவம் செஞ்சுட்டாரு, அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பாவம் கடைசியாக கொலை பண்ணுற வரைக்கும் போயிட்டாரு. ஸோ அதுதான் இங்கே பார்க்குறோம். முதல் காரியத்தை என்ன செய்யறாருன்னா, அவர் செய்த முதல் காரியம் தவறு பார்த்தீங்கன்னா, வசனம் 1 நாம் பார்க்கிறோம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரையும் அழிக்கவும் ரப்பாவில் ஒருக்க போடவும் அனுப்பினார். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். அவர் போல. அது முதல் காரியமாக இருக்கிறது. பட் அது ரொம்ப பெருசா தெரியாது. அதுக்கப்புறம் நடந்தது பார்த்தீங்கன்னா, வாசிக்கமா 2வது வசனத்தை. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரண்மனை உட்பரிகையின் மேல் உலாத்திக் கொண்டு இருக்கும்போது நாணம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உட்பரிகையின் மேலே இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவாதியாய் இருந்தாள். So he focused on his own desire. So அவளை பார்த்தான், அவள் சௌந்தரியமா இருக்க, ஸோ ரொம்ப அழகுள்ளவளா இருக்கான்னு சொல்லி what he did when temptation came. ஸோ ஒரு மன அழுத்தம் வருது, இங்கே ஒரு சோதனை வருது, அவனுக்கு இச்சையான ஒரு சோதனை வருது. ஸோ அந்த இடத்துல அவன் என்ன செய்தான்? he looked into it instead of turning away from it. ஸோ அவன் என்ன செய்தான்னா, அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாவின் குமார்த்தியும் ஏத்தியனான ஒரியாவின் மனைவியுமாகிய பத்ஷெபா என்றார். ஸோ அவன் தெரிஞ்சு அவள் யாருன்னு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த டெம்டேஷன் வரும்பொழுது அவன் என்ன செய்தால், அதுலேருந்து அவன் விடுபடலை, ஓடலை. அவள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அவளை எப்படியாச்சும் அடைஞ்சிடணும். அவள் யாருன்னு சொன்னாங்க, இவளுடைய மகள், இவனுடைய புருஷன் அப்படின்னா அவள் கல்யாணம் பண்ணிட்டான். ஸோ இன்னொரு கொடுமையான ஒரு காரியம், வசனம் 4 வசனம். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவனை அழைத்து வர சொன்னான். அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோட சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்துக் கொண்டு தன் வீட்டிற்கு போனாள். ஸ்காலர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, வேத ஆராய்ச்சியில் பார்க்கும் பொழுது இது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா காரியமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக படிக்கும்போது புரிய பார்த்தீங்கன்னா, அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். இப்போ அழைத்து வர சொல்லிட்டான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோடைய சயனித்தான். ஸோ அவளோட தவறான உறவு சொல்றான். அதுக்கப்புறம் பாருங்க, பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். தன் தீட்டு நீங்கும்படி. எதனால தீட்டு? ஏற்கனவே இல்லை, அங்கே நடந்ததுனால இல்லைம்மா, ஏற்கனவே அவள் ஹஸ்பண்ட் மூலமா கர்ப்பம் தரித்து அவள் தீட்டில் இருக்கா, தெரியுங்களா? அதுதான் இங்கே உள்ள ஆழமான ஒரு அதுதான் ஒரு இன்னும் ஒரு வருத்தமான ஒரு காரியம். ஸோ ஒன்றும் அந்த சுத்திகரிப்புக்குள்ளே வரல. ஸோ அவள் பெருசாக வச்சிருக்கா, அவன் கர்ப்பமாகி. ஸோ அதுக்கு முன்பாக இவர் என்ன செய்கிறாரு, கூப்பிட்டு ஸோ அவளோடு சயனிக்கிறார். பார்த்தீங்கன்னா, தவறான உறவு. ஸோ இன்னொரு கொடுமை. ஸோ அது சுத்திகரித்து கொண்டு தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனார். ஸோ இதோட கருத்து, இதோட அர்த்தம் அதுதான். ஸோ அவள் ஏற்கனவே கர்ப்பமாக இருந்திருக்கா, ஸோ பிரசவிச்சிருக்கா. அவளுக்கு ஒன்றும் தீட்டு காலமே முடியல. இந்த என்ன சொல்லுவாங்க, வந்துட்டாங்க சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் முடியல. ஸோ அதுக்குள்ளே இன்னொரு பாவத்தை இவர் செய்கிறார். ஸோ அது அவனால் மறக்க முடியும். ஏன்னா ராஜாவோட உத்தரவை மீறக்கூடாது, அம்மா அழிக்கலாம். ஸோ அப்போ அதுதான் அவர் செய்ய முடியும். ஸோ அவருக்கு பலன் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்க்கும்போது சின்ட் டெலிபரேட்லி, இன்டென்ஷனலி, நாட் ஆக்சிடென்டலி, தெரிஞ்சு அல்லது வேணுமென்று தேடி. ஸோ பார்த்தீங்கன்னா, ஒரு பாவத்தை செஞ்சுட்டாரு. ஸோ அது ஓகே, அதுலேருந்து போயிடுவோம்,
விடல. அவள் யாருன்னு தேடி அவளுக்கு சொல்லப்படுது. சொல்லி கூட அவளுக்கு முழுமையாக சொல்லிட்டாங்க அவள் யாரு, மனைவின்னு கூட. ஸோ அவள் எப்படி இருந்திருப்பான்னு தெரியும். பட் again and again. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போயிட்டாரு ஒன்றும் அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா sinned deliberately, intentionally, not accidentally. ஸோ தவறா செய்யல, தெரிந்தே செய்கின்ற காரியமாக இருக்கு. ஸோ ஐந்தாவதாக பாருங்க, he tried to cover up his sin by deceiving others. இதுதான் 6-15 வசனம் வரைக்கும் பார்க்குறோம். ஸோ அங்கே 6-15 வசனம் வரைக்கும் பார்த்தா என்ன நடக்குதுன்னா, ஸோ வாசிக்க வேண்டாம். பார்த்தீங்கன்னா ஸோ முதல்ல நான் சொன்ன அந்த கதையில் ஸோ ஒரியாவை போயிட்டு கூப்பிட்டு வர சொல்கிறாரு. ஸோ வந்த பிறகு அவன் வீட்டுக்கு போக சொல்கிறாரு. ஸோ போயிட்டாக்கா இவர் செஞ்ச பாவத்தை மறைச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா அவர் திரும்ப கர்ப்பமாயிட்டா, அப்போ ஹஸ்பண்ட் இல்லையே கூட தெரிஞ்சிடும், வெளியே ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆனால் அவன் வீட்டுக்கு போகல. அப்போ திருப்பி அவனுக்கு மதுபானம் கொடுத்து அவனுக்கு போதையை கொடுத்து ஸோ போதையாக்கி அவன் வீட்டுக்கு அனுப்பலாம்னு நினச்சாரு. அவன் போகல, அவன் அங்கேயே அரண்மனையிலே படுத்துறான். ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன செய்ய, இதுலேருந்து எப்படியாச்சும் விடுபட்டுருக்கான். அப்போ அவனை கொண்டுடலாம். ஸோ சொந்தமாக கொள்ளல, ஆனால் இவர் மூலமாக தான் அவன் கொல்லப்படுறான். அது மூலமாக தாவீது ராஜா மூலமாக. ஸோ அவர் என்ன செய்கிறாரு, ஸோ அந்த இடத்துல he committed murder to continue the cover-up. ஸோ 15-17 பார்க்குறோம். அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்தில் நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படி அவனை விட்டு பின்வாங்கல் என்று எழுதியிருந்தான். அப்படியே யோவா அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டிருக்கையில் பராக்கிரமசாலைகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்தில் உரியாவை நிறுத்தினான். பட்டணத்து மனுஷர் புறப்பட்டு வந்த யோவாவோடு யுத்தம் பண்ணுகையில் தாவீதின் சேவகராகிய ஜனத்தில் சிலர் பட்டார்கள். ஏத்தியனாகிய உரியாவும் செத்தான். ஒரு பாவத்தை செஞ்சுட்டாரு, திருப்பியும் கவர் பண்ணுறதுக்கு அதை கவர் பண்ணுறதுக்கு ஸோ அதை மூடி மறைச்சிடணும், அவன் செத்தாக முடிஞ்சு அப்படின்னு நினச்சாரு. ஸோ he committed the murder to continue the cover-up. So it is God's will. ஸோ இது தேவனுடைய சித்தமாக. அப்போ இது என்ன சொல்றது? இப்போ நம்ம கேட்கலாம், இதே தேவன் அனுமதிச்சாரு, ஆண்டவர் நினைச்சு தடுத்துருக்கலாமே, ஆண்டவர் தானே தாவீதை கொண்டு வந்தாரு ராஜாவா, ஆண்டவர் நினைச்சிருந்தா அப்பயே அவனை உணர்த்திருக்கலாமே. தாவீதுக்கு தெரியாதா ஆண்டவர் யார் என்று தெரியாதா? எத்தனை முறை ஆண்டவர் காப்பாற்றினார் தாவீதுக்கு தெரியாதா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சிறிய காரியம். ஸோ இப்படி ஒரு காரியம் இல்லாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில், ஏதோ ஒரு பாவ காரியத்தில், தேவையில்லாத பாவ காரியம், ஆண்டவருக்கு விரோதமான காரியம் எல்லாமே ஒரு பாவம் தான். அப்படி ஒரு காரியத்தில் நம்ம இருந்தோமா, இன்னைக்கு அதை கவர் அப் பண்ணி என்ன செய்யுமா, பாவம் என்ன செய்யலாம். ஜேம்ஸ் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அதில் வாசித்தா அதை எடுத்துக்கிறோம். வசனம் 14-15 வாசிக்குமா. யாக்கோபு 1:14-15. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இன்னைக்கு அதை நாம் உணர்ந்திருக்கோம். இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறோம், இதெல்லாம் நடந்துடக்கூடாது, ஆண்டவர் தடுத்திருக்கலாமே, நீ நானே பாவம் செய்யறேன்னு தெரியுமா, ஆண்டவருக்கு தெரியாதா? நேரம் அங்கே போயிட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்லலையா வேதத்தை கொடுத்து, இதை செய்யாத, இப்படி செய்யாத, இப்படிதான் நட, ஜிபிஎஸ் கையில் இருக்காத, தட்ட தருதில்லை நம்மளுக்கு. வேதத்தை திருப்பி தரல, அது திருப்ப தருது, படிக்க தருது, அதன்படி ஃபாலோ பண்ண தரலன்னா என்ன சொல்லுது வசனம்? அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். Amen. So David could have chosen to stop and turn away from the evil thing at any stage of along the way. ஸோ அவன் செய்த ஒரு காரியத்தில் அவன் எப்படியாச்சும் ஒரு பிரேக் போட்டிருந்தா, அதுக்கு மேலான நடந்த சம்பவம் தான் அவனுடைய மகன் அடிக்கப்பட்டு
இறந்து போகிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வசனம் 12 நாத்தான் வந்து உணர்த்தும் பொழுது ஸோ பார்த்தீங்கன்னா பட் he didn't do that. அவன் அதை பிரேக் வைக்கல. பட் he knows it is sin. அது தேவ சித்தம் இல்லை என்று தெரியும். எங்க நம்ம பார்க்கிறோம்? வசனம் 17 வாசிங்க. 2 சாமுவேல் 11 வசனம் 27 வாசிங்கம்மா. கடைசி வசனத்துல 2 சாமுவேல் 11 சென்ற பின்பு தாவீது அவனை அழைத்து அனுப்பி அவளை அழைத்து அனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாய் இருந்தது. தேவசித்தம் இல்லைதானே? நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும், அந்த கதை கேட்கும் போது தெரியும் இது தேவசித்தல்னு. அன்னைக்கு வசனத்திலே இருக்கு, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. அப்ப நம்ம செய்கிற காரியம் இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிறோமா? பேசுகின்ற காரியம், செயல்படுகின்ற காரியம், தவறான இடம், தவறான சம்பாஷணைகள் அல்லது தவறான என்ன சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இதெல்லாம் நம்ம அறிஞ்சிருக்கிறோமா அல்லது அறியாமல் செய்து கொண்டு இருக்கிறோமா? ஸோ பார்த்தீங்கன்னா டெம்டேஷன். ஸோ இந்த யாக்கோபு 1:12 இருந்து பார்க்கும் பொழுது ஸோ டெம்டேஷன் கம்ஸ் ஃப்ரம் ஈவில் டிசையர்ஸ் இன்சைட் அஸ், நாட் ஃப்ரம் காட். ஆண்டவற்றிலிருந்து வரல, நம்ம சுய இச்சையினால வருதுன்னு வசனம் சொல்லு. இட் பிகின்ஸ் வித் evil, an evil thought and becomes sin when we dwell on the thought and allow it to become an action. ஸோ ஒரு இச்சையானது பாவம் இருக்குது. ஸோ சுய இச்சையினால் இழுக்கப்படும் பொழுது ஸோ அது செயலில் போடுறோம்ல. ஸோ ஒரு சிந்தனை வருது. ஸோ அதை ஒப்பு கொடுக்காம ஆண்டவர் இது எல்லாத்தையும் எடுத்து போடுங்க, உடனே சுதாரித்து கொண்டு நம்ம ஆண்டவர் நோக்கி கொண்டுமா நிச்சயமாக உதவி செய்வோம். ஆனால் என்ன செய்யணும்? அதை என்டர்டெயின் பண்ணுறாரு. தாவீது என்டர்டெயின் பண்ணார். ஆமாம் இல்லைங்களா? என்டர்டெயின் பண்ணும்போது என்ன செஞ்சார்? பாவத்தில் இன்னும் மூழ்கி அது என்ன செஞ்சு மரணத்தை பிறப்பித்தது. அப்போ தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத காரியங்கள் வருது. அது செயலாக மாறத்துக்குள்ள ஒப்பு கொடுத்துடணும். ஸோ பார்த்தீங்கன்னா people who live for God often wonder why they still have temptation. ஸோ நம்ம இன்னைக்கு சொல்கிறோம், நான் தான் ஆண்டவருக்காக தானே இருக்கேன், ஆண்டவரோட பிள்ளையாச்சு நான், எனக்கு ஏன் சோதனை வருது? டோன்ட் வரி, நம்ம எல்லாம் மாம்சத்தில் தான் இருக்கோம். ஆமாம் இல்லைங்க? ஸோ நம்மளுக்கும் பலவீனங்கள் இருக்கும். பட் God tests his people, but he does not understand பண்ணுங்க, but he does not tempt them by using to seduce them into sin. அவங்க பாவத்தில் போகணும்னு சொல்லி ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்ல. ஆண்டவர் நம்மளுக்கு சோதனை வச்சிருப்பாரு. ஆனால் அந்த சோதனை எதுக்கு தெரியுங்களா? God allows Satan to tempt people, however, in order to refine their faith and to help them grow in their dependence on Christ. Amen. ஸோ ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறது நம்மளோட விசுவாசத்தில் இன்னும் உறுதிப்படணும், ஆண்டவர்கிட்ட நெருங்கி இருக்கணும், கிறிஸ்துவை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சோதிப்பாரே தவிர நம்மளை பாவத்தில் விட்டுறணும் அல்லது நம்மளோட வாழ்க்கை பாவத்தில் போடணும்னு சொல்லி ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்ல. ப்ளீஸ் டேக் அட்டென்ஷன் வாய்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்ம சோதிக்கிறவர், ஆனால் நம்மளை பாவத்தில் விழுகிறதுக்காக சோதிக்கிறவர் அல்ல, நம்மளை பலப்படுத்துகிறதுக்கு, நம்மளோட விசுவாசத்தை பலப்படுத்துகிறதுக்கு. நம்ம ஆண்டவரை சார்ந்திருக்கணும், அவரை நம்பி இருக்கணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரை முழுமையாக நம்பி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சோதிப்பார் தவிர நம்ம பாவத்தில் போயிடணும், நம்ம விழுந்துடணும்னு சொல்லி ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்ல. ஆமென். ஸோ அப்படியாக நம்ம we can choose ஆண்டவர்கிட்ட பலனை கேட்டு அதிலிருந்து ஒடியாந்துடணும், வெளியாகிடணும்னு சொல்லி நம்ம செய்யணும். ஆனால் செய்யல. என்ன செய்யணும்னா ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கணும். ஆண்டவருக்கு தெரியாத நான் இப்படித்தானே போயிட்டு இருந்தேன், ஆண்டவர் ஏதாச்சும் செஞ்சு எனக்கு தடுத்துருக்கலாமே, என் காடி விட்டு அடிச்சாச்சும் நிறுத்திருக்கலாமே சொல்லி பாருங்க. சாரி டு சே. பார்த்தீங்களா நம்ம இப்படிலாம் ஆண்டவர் பிளேம் பண்றோம். இது என்ன நடக்குதுன்னா ஏது அதிசயத்தை சொல்றோம் பாருங்க.
இதுல என்ன நடக்குதுன்னா, இதை செய்யாதபடிக்கு it is easy to blame others and make excuses for evil thoughts and wrong actions. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸிலி ஆண்டவரை பிளேம் பண்ணுறோம், இல்லை அது அடுத்தவங்களை பிளேம் பண்ணுறோம். அது முதல் காரியம் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் த அதர்ஸ் பர்சன்ஸ் ஃபால்ட். ஸோ என்னோட தவறு இல்லை, இது அவங்கனால தான் நான் செஞ்சுட்டேன், அவங்க தான் என்னை கூப்பிட்டாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது, சாரி. இரண்டாவது காரியம், I couldn't help it. It was pressure into it. I was pressure into it. ஸோ என்னால் உதவி செய்ய முடியல, நான் வந்து விழுந்துட்டேன். வசனம் எங்கே போச்சு? உழவுறோம் தான். எழுந்து நிற்கிறதுக்கு ரெடியாக இருக்குமா? தாவீது விழுந்தாரு, எழுந்து நிற்க அந்த நேரத்தில் ரெடியாக இல்லை, இன்னும் ஆழமா போனார். எவ்ரிபடி இஸ் டூயிங் இட். மூன்றாவது காரியம், எல்லாமே செய்கிறாங்களே, நான் செஞ்சால் மட்டும் என்ன தப்பு? அவங்களாம் கேட்க மாட்டாங்க, என்ன மட்டும் வந்து கேட்குறீங்க? நீ ஆண்டவர் இருக்கு இல்லையா, அதான் உன்னை வந்து கேட்குறேன். ஆமாம் இல்லைங்களா? அதனால தான் ஆண்டவர் உணர்த்துறாரு. அவங்க பல்லவத்துக்கு போல வரணும், அவங்க பல்லவத்துக்கு போல ரெடியாக இல்லை. ஆனால் ஆண்டவர் யாருக்காக வந்தார்? நமக்காக வந்தார். அவங்களுக்காக சேர்த்துதாரு, ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் அது தெரியல, அதனால அவங்க செய்கிறாங்க. அப்போ எல்லாமே செய்கிறாங்களே, எல்லாமே செய்யறதுனால தப்பு 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 அது தப்பு தானே, சரியாயிருமா? அது பாவம் தான். நான்காவது, இட் வாஸ் ஜஸ்ட் a mistake. I didn't know it was wrong. ஸோ ஒரு தவறா செஞ்சுட்டேன், எனக்கு அது தவறுன்னு தெரியல. ஸோ தாவீது அதுதான் செய்யல. பார்த்தீங்கன்னா அவர் இன்டென்ஷன் டெலிபரேட்லி, நாட் ஆக்சிடென்ட்லி. ஸோ அவர் தெரிஞ்சு செஞ்சார். இன்னைக்கு ஆண்டவருக்கு மறைச்சு நம்ம ஏதாச்சும் செய்ய முடியுமா? தெரியும்னு தெரியும் நம்மளுக்கு, ஆனால் செஞ்சுட்டு தானே இருக்கோம். ஆண்டவர் தெரியும் தெரியும், யாருக்கும் தெரியாமல் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியும் தானே, ஆனால் அதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஸோ மிஸ்டேக்காக செஞ்சுட்டேன், அது தவறுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இன்னொரு காரியத்தை சொல்லணும், அஞ்சாவது காரியம், நோபடி இஸ் பெர்ஃபெக்ட். யாருமே சிறந்தவர்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்குவாங்க. ஸோ இதான் வந்து மற்றவங்களை காரணம் காட்டி தப்பிக்கிறது. ஆறாவதாக, the devil made me to do it. யார் மேலே இப்போ பழி போடுறோம்? நான் நல்லா தான் போயிட்டு இருந்தேன், சத்துருதை என்னமோ எனக்கு செஞ்சு வச்சுட்டாங்க, என் பிள்ளைக்கு என்னமோ செஞ்சு கொடுத்துட்டாங்க. சாரியா, இது நம்மளும் பயன்படுத்திருக்கலாம், பார்த்துருக்கலாம், நான் தவறாக சொல்ல இதை நம்ம கேட்குறோம். ஆனால் ஆண்டவர் பிள்ளைகளை வசனம் என்ன சொல்லு? இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஆனால் யாரை தேடி போறாங்க இன்னைக்கு? மந்திரவாதியும் கோபமும் தேடி போயிட்டு. அது யார் தவறு? இஸ் இட் காட்ஸ் வில்? அது ஆண்டவருடைய சித்தமா? இல்லை நான் போகும்போது ஆண்டவர் தடுத்துருக்கலாமே, நான் ஏன் என்னை கோபத்தை போக நான் ஜெபிச்ச ஆண்டவர்கிட்ட காட்டினாரு பாத ஐயா, அப்படிலாம் சொல்லிடாதீங்க. எனக்கு அது நினச்சி பார்க்க கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் நின்று பேசுவார். அப்புறம் ஸோ பார்த்தீங்கன்னா ஏழாவது கடைசியாக என்ன செய்யறாங்கன்னா, காட் இஸ் டெம்ப்டிங் மீ. ஆண்டவர் தான் என்ன சோதிச்சுட்டாரு, கடவுளை என்ன சோதிக்கிறாரு. கேட்டிருக்கோல, கடைசியா எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்போ கடைசியா ஒன்றும் ஆரம்பத்தில் இல்லை கடைசியாச்சும் திருப்பி ஆக்கி போகிறோம், ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டோம், அது மேலே பழி போட்டோம். ஓகே, ஆண்டவர் என்ன சோதிச்சிட்டாரு, கைவிட்டுட்டாரு. ஆனால் இதெல்லாம் தெய்வ சித்தமா. ஸோ இன்றைக்கு நம்ம செய்து கொண்டு காரியம் எல்லாத்தையும் ஆண்டவர் மேலே பழி போட்டுட்டு நம்ம தப்பிச்சுட்டு இங்கே தாவீது பார்த்தீங்கன்னா அதுதான் செஞ்சார். பட் ட்ரூ கிறிஸ்டியன் ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தியர் ஓன் ராங் டூயிங்ஸ். ஆமாம் இல்லைங்களா? ஆண்டவரை விசுவாசிக்கிறவர் கிறிஸ்துவாக இருக்குன்னா நம்முடைய தவறுக்கு நாம் தான் காரணம். பிறரை கை காட்ட முடியாது, ஆண்டவர் மேலே பழி போட முடியாது. ஏன்னா சுய இச்சையினாலே இழுக்கப்படுகிறோம். அதை எக்ஸ்டர்னா மாற்றக்குள்ளேயே மாற வேண்டும். Hallelujah. So as David looked and saw Bathsheba bathing and he was filled with lust. So இச்சையினால் இழுக்கப்படுகிறார். சுய இச்சையினால அவன் இழுக்கப்பட்டு என்ன செய்யறான்? பாவத்தை செய்யறான். David showed பார்த்தீங்கன்னா left the roof. David should have left the roof and fled the temptation. So செய்திருக்கலாம், அந்த இடத்துல இருந்து அந்த கருத்துல இருந்து அவர் இறங்கி போயிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த டெம்டேஷன்ல அவர் விடுபட்டுலாம். ஆனால் அவர் அதை செய்யல.
he entertained the temptation by inquiry about Bathsheba. The results were devastating. பார்த்தீங்கன்னா அந்த முடிவு பார்த்தீங்கன்னா ஒரு அழிவை கொண்டு வந்தது அவருடைய குடும்பத்தில். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடந்ததுலாம் பயங்கரமான சம்பவங்கள். நீங்கள் படித்து பாருங்கள் வீட்டில் 12-13 கூட 13 இன்னும் கேவலமான காரியங்கள் அவருடைய வீட்டில் நடக்கும். அது படிக்கும்போது கஷ்டமாக இருக்கும். இப்படி நடந்துச்சா அப்படின்னு. ஏன்னா ஆண்டவர் சொல்லுவார் நாத்தான் மேல் மூலமாக, நீ ஒளிப்படத்தில் செய்த எல்லோருக்கும் முன்பாக உங்கள் வீட்டில் அது நடக்கும் அப்படின்னு. இன்னைக்கு அது நமக்கு தேவையா? இது தேவனுடைய சித்தமா? அறிந்திருக்க. ஸோ டேவிட் புட் போத் பெத்ஷெபா அண்ட் ஜோவேல். பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சுச்சுவேஷனில் நாம் இன்னைக்கு பாவம் செய்யும் பொழுது நம்மளும் அந்த மாதிரி தான் மற்றவங்களை எழுதி விட்டுறோம். நம்ம செஞ்சுட்டு போகிறோம், ஆண்டவர்கிட்ட கடன் கொடுக்குறோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெத்ஷெபா என்ன செய்ய முடியல. She knew it was wrong to commit adultery, but to refuse a king's request and could mean punishment or death. அப்போ ராஜாவுடைய உத்தரவு பேர்னா பனிஷ்மெண்ட், தண்டனை கிடைக்காது, மரணம் கிடைச்சிடும் சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சோ அவன் செய்கிறான். அப்போ இன்னைக்கு தாவீதுனால பாதிக்கப்படுறான். அதே வேளையில் இங்கே யோவா உரியா ஏன் சாகணும்னு தெரியாமையே அவன் கையில் என்ன வந்து சேருது, லெட்ரு வருது. யார் மூலமாக இருந்தாலும் தாவீதுகிட்ட இருந்து உரியா கையிலேருந்து வருது. அவர்கிட்ட கொடுத்து அனுப்புறாரு, அவனை கொன்றுன்னு. யோவா கேள்வி கேட்கல, அவனுக்கு தெரியல. ஆனால் அந்த பாவத்துக்கு உடனே ஆகிறார். ஸோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம செய்கிற பாவத்தினால பலர் பாதிக்கப்படுகிறார்கள். நம்ம அறிந்தும் அறியாமல் தெரிந்தே செய்கிற பாவத்தினால. ஸோ பீப்புள் பிஃபோர் ஐ க்ளோஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த யாக்கோபு பகுதியில் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை மீண்டும் வாசிங்கம்மா. ஸோ 3 காலத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இன்னைக்கு நமக்கு சோதனை அதிகமா வருதுன்னு நமக்கு தெரியுதா? ஆனா வசனம் என்ன சொல்லுது? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆமென், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அந்த சோதனையை சகிக்கணும். இன்னைக்கு சகிக்காமல் இருந்தால் மரணம் வரும்னு பார்க்குறோம். ஆனால் அதை சகிக்கும் பொழுது ஜீவ கிரீடத்தை பெறுவோம். ஆமென். 1 கொரிந்தியர் 9:25 வாசிக்குமா? 1 Corinthians chapter 9 verse 25. 9:25. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்படியாக பார்க்கும் பொழுது 9:25 ஒரு பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் என்ன செய்கிறார்களா? யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். அப்படின்னா ஒரு டிசிப்ளினா ஓடணும். ஒரு நம்மளுக்கு நியமித்த ஓட்டத்தில் டிசிப்ளின். First thing, ask God earnestly in prayer to help you stay away from people, places and situations that may tempt you. Tempt us. ஸோ நம்மை சோதிக்கிற இடத்துல இருந்தோம், மனிதர்களிடத்துல இருந்தோம், சிச்சுவேஷன் இருந்தோம் நாம் விலகி இருக்க நமக்கு தெரியாதா? அப்படியோ தெரியலன்னா ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும், இந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபிக்கும் பொழுது earnestly தொடர்ந்து கருத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இரண்டாவதாக வாய் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நம்ம மெமரி வர்ஸ் கொடுக்கிறோம். ஸோ மெமரைஸ், not only read, memorize the word and meditate on the portion of scripture that combat your specific weaknesses.
பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில காரியத்தில் வீக்னஸஸ் நமக்கு தெரியும், பலவீனம் இருக்குது. அப்போ ஒரு வசனத்தை ஆண்டு தெரியும். ஸோ சில்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வசனத்தை நம்ம கற்றுக்கிறோம். ஸோ ட்ரை டு ரீட் Psalms 1, Psalms 23, Psalms 91. Children's, are you here? ஸோ சங்கீதம் 1, சங்கீதம் 23, 91. அதுக்கு மேலே இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது. முடிஞ்ச அதையும் வாசிங்க. ப்ளீஸ் மெமரைஸ். ஸோ இந்த எல்லாமே நமக்கு சோதனை வர காலத்தில் உதவியாக இருக்கும். ஸோ நம்ம வேதத்தை எடுத்து புரட்டுறதுக்குள்ள நம்ம பயணத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம பாவத்தில் நம்மளுக்கு டெம்ப்டேஷன் வரும் பொழுது மெமரைஸாக இருக்கிற வசனம் வந்து நம்ம we can rebuke. Amen. So we can combat the situation in God's word. Hallelujah. அப்போ வசனத்தை தியானிக்கிறது மாத்திரமல்ல, அதை மனப்பாடம் பண்ணுங்க. பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க என்னென்ன வசனத்தை பிடிச்சுக்கணும், வளரணும். ஏன்னா அதுதான் நமக்கு ஒரு ஆயுதம் போல உதவியாக இருக்கும். Amen. ஸோ கடைசியாக the more you try to cover up the sin, the more insensitive you become toward it. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பாவத்தை நம்ம கவர் அப் பண்ண செய்யும்போது அதுக்குள்ளாக நம்ம ஒன்றும் போயிடும், தாவிது போல. ஸோ அது பெரிய பாவமாக போயிடும். ஸோ அப்போ நான் என்ன செய்யணுமா, don't become hardened to sin as they did. ஸோ அந்த பாவத்தில் இன்னும் ஆழமாக ஹார்டனாக போகாதபடிக்கு confess your sin or confess your wrong actions to God before you forget your sin. ஸோ அது பாவனை நம்ம மறந்து விடுறதுக்குள்ள அதை அறிக்கை செய்து அதை விட்டு விடவே. Amen. So repent, மனம் திரும்ப வேண்டும். So by doing this we are likely to honor God. Amen. அதுதான் தேவ சித்தம் அன்பானவர்களே. And we can live according to God's will. Hallelujah. So எது தேவ சித்தம் என்று நமக்கு தெரியும். வாருங்கள் இந்த சிந்தையோடு நாம் எழுந்து நிற்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தேவனுடைய சித்தமா? நான் செய்து கொண்டிருப்பது தேவனுடைய சித்தமா? நாம் ஈடுபடுகிற காரியம் தேவனுடைய சித்தமா? நாம் போகின்ற இடங்கள் தேவனுடைய சித்தமாக இருக்கிறதா? நாம் பழகி வருகின்ற மனிதர்களோடு இருப்பது தேவனுடைய சித்தமா? அல்லது அந்த இடத்திலும் நான் சாட்சியாக நிற்க முடியும் என்று ஆண்டவர் பலத்தில் நம்ம போருமா? ஆண்டவர் ஒப்பு கொடுத்து போருமா? அல்லது ஆண்டவரை கடைசியாக ப்ளே பண்றதுக்கு நாம் வருவோம்? இது தேவனுடைய சித்தம். நம்முடைய வாழ்க்கை அருமையாக வாழ வேண்டும், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம் என்று நாம் அறிந்து கொள்வோம். அவர் அதுக்காகவே அவருடைய சித்தப்படி இந்த பூமிக்கு வந்தார். தேவனுடைய சித்தப்படி அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்து நம்மை மீட்கும் போலாக தன்னைத்தானே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து உயிர்த்தெழுந்த தேவன் நாம் நித்திய ஜீவனோடு வாழ வேண்டும் என்று தேவ சித்தம். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டு பரலோக வாசலை அடைய வேண்டும் என்பதே ஆண்டவருடைய சித்தம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை உடைய சித்தப்படி நான் வாழணும். அப்பா, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நான் எத்தனையோ தடவை தவறுகிறேன், விழுந்து போகிறேன். ஆனாலும் என்னை மன்னிக்க வல்லவரே. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர்கிட்ட திரும்புவோமா? மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட போகும்பொழுது ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்கிற தேவன். He will accept us. He will forgive us. இன்றைக்கு தாவீது போல நம்ம திரும்பி வர வேண்டுமா அல்லது அதிலே மூழ்கி போக வேண்டுமா? அந்த தேர்வை நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சரியானதை தேர்ந்தெடுப்போம். நித்திய ஜீவனை தேர்ந்தெடுப்போம். நித்திய தேவனை தேர்ந்தெடுப்போம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த வேலையில் எங்களோடு பேசி இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறோம். நமக்கு பிரியமானதை செய்ய எங்களை போதித்து எங்களை வழி நடத்துகிறாங்க. உங்கள் வேதத்தின்படி நாங்கள் நடக்க அப்பா எங்களுக்கு உணர்த்துறதுக்காக நன்றி. நாங்கள் மனம் திரும்பி
உம்முடைய சித்தப்படி வாழணும் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கள் வழி நடத்தும் நாம மகிமை அடையணும் எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. உமக்கு துதிகர மகிமை செலுத்துகிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.